வணக்கம் ரிதி. திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் எம்ஜிஆர் நகர் என்ற குடியிருப்பு பகுதி உள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருவதாக தெரிகிறது. நீர்நிலைகளுக்கு சொந்தமான இடம் எனப்படும் இந்த இடத்தில் இவர்கள் தற்காலிக வீடுகளை கட்டி சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் புழல் பகுதியில் அமைந்துள்ள இரட்டை ஏரி எனப்படும் அந்த ஏரியினை தூர்வாரி அதனை அகலப்படுத்தி சுற்றுலா தலமாக மாற்ற பொதுப்பணித்துறை முடிவு எடுத்து அதற்கான முதற்கட்ட பணிகளை துவங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளை அகற்றி ஏரியினை அகலப்படுத்தும் பணியினை மேற்கொள்வதற்காக பொதுப்பணித்துறை சார்பில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான நிலத்தினை கையகப்படுத்தும் பணியானது துவங்கியது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்றி இந்த இடத்தினை பொதுப்பணித்துறை தனது வசம் கொண்டு வர முடிவு செய்து இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆணையம் பெற்றதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்றுவதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்தனர். இதனிடையே குடியிருப்புகளை அகற்றக்கூடாது என்று கூறி அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புவாசிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தங்கள் கைகளில் மண்ணெண்ணெய் வைத்துக் கொண்டு தலையில் ஊற்றி கொண்டு இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் சற்றும் எதிர்பாராத இந்த போராட்டத்தினால் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என அனைவரும் தங்கள் கைகளில் மண்ணெண்ணெய் தேங்காயை வைத்துக் கொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டு தங்களை தானே தீ வைத்துக் கொள்வதாகவும் மிரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இதனைத் தொடர்ந்து காவல்துறை அவர்களை மடக்கி பிடித்து அவர்கள் கையில் வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேன்களை பிடுங்கி தலையில் ஊற்றிய மண்ணெண்ணெய் கேனின் மீது தண்ணீரை ஊற்றி அவர்கள் தற்போது பாதுகாத்துள்ளனர். மேலும் நிலைமை விபரீதமாவதை அறிந்த காவல்துறையினர் கூடுதல் காவலர்களை வரவேற்கப்பட்டு தற்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அப்பகுதி மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துவிட்டு பிறகு இந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு இல்லை, இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தங்களுக்கு மாற்று இடம் வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் முன் அறிவிப்பு எதுவும் இன்றி இந்த இடத்தை காலி செய்ய சொன்னால் நாங்கள் எங்கே செல்வது என்று கூறி காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலை வருகிறது.